சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த வணங்கான் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். அருண் விஜய், ரோஷினி, கிருத்தி, மிஸ்கின், சமுத்திரகனி ஆகியோர் நடிப்பில் ஜி பிரகாஷ் அண்ட் சாம் சிஎஸ் அவர்களோட இசையில் பாலா அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் வணங்கான். இந்த படத்தோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஹீரோவான அருண் விஜய் அவர்கள் வந்து காது கேட்காத வாய் பேச முடியாதவராக இருக்கார். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்த பாறை அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு தங்கச்சி, அதே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின், இவங்கெல்லாம் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இயல்பான ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை கண்டு பயங்கரமாக கோவப்பட்டு கொஞ்சம் முரட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு பொறுப்பில்லாத நிலையான வேலை இல்லாதனால தான் இப்படி முரட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. அதனால் ஒரு நிலையான வேலை இருந்தால் இவர் ஒரு சரியாயிடுவார் அப்படின்னு நினச்சி ஒரு அனாதை இல்லத்தில் ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி ஹீரோவுக்கான அருண் விஜய்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பாலியல் சார்ந்த ஒரு குற்ற பிரச்சனையை பார்க்குறாரு. அதனால் அருண் விஜய் வெகுண்டெழுறாரு. அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனையெல்லாம் அருண் விஜய்க்கு என்ன பிரச்சனையாக வருது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, பாலாவோட படங்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு இதுலேயும் இருக்குது. பட் இது வந்து அவரோட பழைய படங்கள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இதில் வடிவமைக்கப்பட்டதாக நான் உணர்றேன். முக்கியமாக வந்து அருண் விஜயோட கெட்டப் லுக் எல்லாமே வந்து பிதாமகன் வரக்கூடிய விக்ரம் அவரோட கேரக்டர் அந்த அந்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அவரோட கெட்டப் லுக் அண்ட் ஆட்டிடியூட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அதே பிதாமகன் இருக்கக்கூடிய சூர்யா, லைலா அவங்களோட கேரக்டரை மிக்ஸ் பண்ணி ஹீரோயினுக்கு இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருது. இந்த மாதிரி கதாபாத்திர வடிவமைப்பு காட்சிகள் எல்லாமே அவரோட பழைய படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் வந்து அந்த அனாதிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அந்த குளியல் அறையில் நடக்கக்கூடிய அந்த காட்சி வந்து கொஞ்சம் முகசொலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் தருது. அவ்வளோ ஓப்பனாக காமிக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது. இருந்தாலும் அதுதான் படத்தோட மையம் அப்படின்னு நினச்சி பாலா அவர்கள் நினச்சிருக்கலாம். இருந்தாலும் அதை கொஞ்சம் இலைமறை காயாக காமிச்சு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் படத்தில் கிளைமேக்ஸ் வந்து சேது படம் மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டெப்த்தான ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுவும் கூட அவ்வளோ நெகட்டிவ் தேவையா அப்படின்றதான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அப்புறம் அந்த படத்துக்குன்னு ஒரு போஸ்ட் முன்னாடி வெளியாக இருந்தது. அதை பார்க்கும்போது அதாவது ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் பெரியார், இந்த ரெண்டு சிலையும் வச்ச மாதிரி ஒரு போஸ்ட் வெளியாக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இது ஒரு அரசியல் ஆன்மீகத்தில் உள்ள முரணை பேசப்போது படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் அது ஒரு கருத்து மறைமுகமாக சொல்லத்தான் செய்யுது. அதாவது பெண்ணியம் பேசுகிற இந்த பெரியார் மண்ணில், ஆன்மீகம் நிறைந்த இந்த மண்ணில் இன்னும் பெண்களுக்கான குற்றங்கள் குறையலை அப்படின்ற மாதிரியான மறைமுக ஒரு செய்தியை படம் சொல்கிற மாதிரி தான் பாலா அவர்கள் வடிவமைச்சிருக்காரு. பாலா அவர்களோட படங்களை ரசிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதோட பார்க்கலாம், ரசிக்கலாம். நன்றி, வணக்கம்.